நான் நல்லா ஞாபகம் இருக்கு, கூகுள் பில்டிங் கிட்ட சிவா அவரை தெரியுதா அப்படின்னாரு. அண்ணா பாலன் தானே. ஐயோ, நான் சந்திச்சதுல சிறந்த மனிதன் சிவா. நிறைய பேர் சொல்லியிருக்காரு, இந்த மேடையில் அவரை சிறப்பு பண்ணுன்ற உங்களெல்லாம் நிறைய பேரை என்கிட்ட அறிமுகப்படுத்திருக்காரு. அருமையான மனுஷன் சிவா. பாருங்க, அவர் டிவிஎஸ் சாம்பான எக்ஸல் தானே, ஏதோ ஒரு வண்டியில தான் நின்று இருந்தார் அப்படின்பாரு. அதுக்கு பிறகு அவர் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. மிகச்சிறந்த பதிவாயிருக்காரு. அதே மாதிரி ஐயா வந்து கேஆர்ஜி பேசினதும், அபிராமி ஐயா பேசினதும், தானு சார் பேசினதும் எல்லாமே என்னன்னா, சிறந்த டைரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமுக்குள்ள ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது. ஒரு நாள் அண்ணன் படம் ஆரம்பிக்கிறேன்னாரு, திடீர்னு பார்த்தா படம் முடிச்சுட்டேன்னாரு. அப்ப சிறந்த டைரக்டர் அண்ணன் தான் இருக்காரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த டைரக்டர் பாலன் கிட்ட இருக்கு. அதுக்காகவாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ணன் அமீர் அண்ணன் என்கிட்ட சொல்லுவாரு, நல்லவன் ஜெயிச்சணும்டா, ஜெயிக்கலன்னா அவன் நல்லவன் இல்லம்பாரு. அதுக்காகவாவது நல்லவன் ஜெயிச்சணும். அதுக்கெல்லாம் நீங்க உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டைட்டில் ஒரு கேட்சிங்கான டைட்டில். ஏன்னா நாட்டுசங்குட்டைன்னு ஒரு சிற்றூரில் வாழ்ந்துவேன். அது சுற்றி நிறைய கிராமம் இருக்கும். ஒரு 10-15 கிராமம் அங்கே ஊர் சுற்றி இருக்கு. எல்லா கிராமங்களுமே ஒத்த வீடுன்னு ஒரு வீடு இருக்கும். நான் அந்த ஒத்த வீடு டைட்டில் பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். எல்லா கிராமம் ஒத்த வீடும் ஊருக்கு புறமா ஒரு வீடு இருக்கும். அப்போ எங்கேயும் அழகாக டைட்டில் தேடி பிடிச்சிருக்காரு. அப்போ கண்டிப்பாக நல்ல கதையும் தேடி பிடிச்ச நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பாலன் சார் ரொம்ப நெருங்கிய நண்பர், எல்லாரும் பற்றி ரொம்ப சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பண்பாளர். திருப்பாச்சிலேருந்து வரைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு நண்பனாகத்தான் இந்த பழகிட்டு இருக்காரு. இந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகையிலேருந்து வந்திருக்கிறாரு இருக்கும், அந்த சூழ்நிலை அனுபவிச்சுவேன். இன்னைக்கு பத்திரிகையிலேருந்து பாலன் சார் வந்திருக்கிறாரு. இவர் ஒரு வாரத்துக்கு போடணும்னாப்ல, இந்த மாதிரி ஒத்தோடன்னு ஆர்டிகிள்ஸு நீங்கள் வந்துடணும்ட்டு. ஓகே சார், நான் வேறு யாரோ டேரக்டர் வேறு ப்ரொடியூசர் சார் பிஆர் ஒர்க் பண்ணு நினச்சிட்டேன். அப்புறம் நான் அந்த படத்துக்கு டைரக்டர்னார். ஆனால் ஷாக்காக போயிடுச்சு. என்ன அந்த விஷயம் தெரியவே இல்லைண்டா. கேட்டேன், என்ன சார் படம் முடிஞ்சிச்சானே, என்ன முடிஞ்சிச்சு சொல்லவே இல்லைண்ணே, சொல்லவே இல்லையா அப்படின்னேன். அப்போ சொன்னார், இல்லை சார் சினிமா வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஒரு படம் இப்போ ஆரம்பிக்கிறது, முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னாரு. சினிமா அந்த அளவுக்கு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. கண்டிப்பாக மக்களையும் அவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு. அது மாதிரி கதையாக வச்சிருப்பாரு. வெளியீடு அப்படின்னாலே இசையில் முக்கியமான பங்கு 3 பேருக்கு. இசையமைப்பாளருக்கு, பாடலாசிரியருக்கு, அது பாடியவர்களுக்கு. இசையில் அவங்களுக்கு 3 பேரோட பங்கு பெரும் பங்கு. எந்த இசை வெளியீட்டிலும் நடக்காத ஒரு நல்ல விஷயம் இங்கே நடந்துச்சு. இசையமைப்பாளரை கௌரவிச்சாங்க, பாடலாசிரியரை எல்லாரும் கௌரவிச்சாங்க. அப்போ எங்கேயும் நடக்காத அது பாடியவங்களையும் வரிசையாக கௌரவப்படுத்தினாங்க. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவங்களோட கஷ்டத்தை உணர முடியுது. அதே மாதிரி இன்னைக்கு பாலன் சார் டேரக்டர் இருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் முடிச்சிட்டாரு. அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டரோட நிலைமையை புரிஞ்சுக்க நினைக்கிறேன். எதுக்கு எதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் மதிங்க, அவ்வளோதான். பத்திரிக்கையாளர் டைரக்டர் கொஞ்சம் மதிக்கிறத சொல்கிறேன். இங்கே டைரக்ட் பண்ணால் அதோட வழி எல்லாம் தெரியும். ஒத்த வீடு டைட்டில் தான், ஒத்த வீடு. இது மிகப்பெரிய 1/2 மணி நேரம் ரேஞ்சுக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கதாநாயகன் திலீப் அவர்களுக்கு இயக்குனர் அமீர் அவர்கள் கௌரவம் செய்கிறார். கதாநாயகி ஜானவி, வடிவக்கரசி அம்மா, பாலன் அவர்களுக்கு இயக்குனர் அமீர் அவர்கள் அடுத்து மரியாதை செய்ய உள்ளார். உங்கள் கரவொலி இன்னும் அதிகம். நன்றி அமீர் சார். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே. இந்த விழாவுக்கு வரும்போது, அதாவது பாலன் சார் வந்து முதல் நேற்று வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருங்கனாரு. என்ன சார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா,
பொன்னர் சங்கர் இன்டர்வியூ அவர் தான் பண்ணார் சினிமா எக்ஸ்பிரஸுக்கு. 4 மாதம் கூட ஆகல. 4 மாதத்தில் ஒரு படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அனுபவம் தான். என்னை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இப்போ டேரக்டர் சங்கர் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்து தான் ஒரு டேரக்டர் ஆனார். உடனே பாலன் சாரோட பேக்ரவுண்ட் செக் பண்ண உடனே சிஐடி மாதிரி என்னென்ன பண்ணார் பார்த்தா பிஆர்ஓ ஆரம்பித்து இப்போ வந்து கேஆர்ஜி சார் சொன்னார் நிறைய அந்த தயாரிப்பு சங்கத்தில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் வேலை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய இப்போ நாவல்ஸ் எழுதியிருக்காரு. 40 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே சார் வந்து அவருடைய திறமையை காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், கண்டிப்பாக அடையும். கண்டிப்பாக வந்து இது பிகம் அ வெரி பிக் ஹிட்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. அண்ட் இந்த க்ரூவுக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த பிகெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ். இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் ஒரு சிறிய நிகழ்ச்சி. நடிகர் இமான், கௌதம நீலாம்பரன், இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ரஞ்சன், இணை இயக்குனர் அசோக் ராஜா, ஒளிப்பதிவாளர் ராம்பாபு, நடன இயக்குனர் ரமேஷ் ரெட்டி, சண்டை இயக்குனர் வாலி தேஜா அவர்களுக்கு இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அண்ணாமலை மேனேஜர் அவர்களை மேடை காத்திருக்கும் கடைசி நிமிட நேரம் இது. இவரின் மௌனம் பேசியதிலிருந்து ஆதி பகவன் வரை அத்தனையும் ஆச்சரியங்கள், தமிழ் சினிமாவின் அதிசயங்கள். பள்ளியில் படிக்கும் போதே சிலர் கல்லூரியில் பட்டம் பெறும் அளவிற்கு தேர்ச்சி பெறுவதுண்டு. திரும்பி பார்க்க வைத்த தீரன் இவர். தமிழ் சினிமாவையே புரட்டி போடுகின்ற ஒரு வீரனை தந்தவர். இயக்குநர்களுக்காக எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் திரு அமீர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அன்பு தான் இங்கே இழுத்துட்டு வந்ததை தவிர வேற எதுவுமே கிடையாது. வரணும், பத்திரிகையாளர்கள் வரணும்ன்றது தான் என்னுடைய ஆசையும் ஆர்வமும் கூட. நல்ல மனசுக்கு நீங்க வெற்றி அடையணும் சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். பார்த்த மனிதர்களே பாலன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் ஒரு பத்திரிகையாளராக பார்த்த விட ஒரு நல்ல மனிதராக நான் பார்த்தேன். அந்த மனிதருடைய இந்த சந்தோஷம் எல்லா நாளும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டி அவருடைய இந்த முதல் முயற்சி ஒரு வெற்றியடைந்த அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக வந்தோருக்கு நன்றி செலுத்த நன்றி உரையாற்ற வருகிறார் தயாரிப்பாளர் தேவ்குமார். டெஃபினட்டா லக்கியா இருந்திருக்கும். I want to thank you all for that. And இது கனவா இருந்தா தூங்கிட்டே இருக்கணும்னு ஒரு வேண்டிக்கிறேன். Thank you.